ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இதில் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்க்காமல் ஒரு டிஃபன் ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபியோடைய பெயர் சொஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், 1.5 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையுமே நம்ம வறுத்துட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது அந்த வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். நல்லா பாசிப்பருப்பு வாசனை நல்லா வரும் உங்களுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் அது வறுத்தா போதும். வறுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம். விரதம் இருக்கிறவங்களுக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்காம சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். அடிகனமான ஒரு நல்ல வானல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே பெருங்காயம் போட்டுக்கலாம். இதோட ஹைலைட்டே இந்த பெருங்காயம் தான். அப்படி ஒரு வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 2 டம்ளர் எடுத்திருக்கிறேன். அரிசி பருப்பு 2 சேர்ந்து நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி பருப்பு 2த்தையும் அதில் போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு சொஜ்ஜி ரெடி ஆகிடும். 10 மினிட்ஸ் அடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. அந்த பெருங்காய வாசனை நல்லா உங்களுக்கு தெரியுது. சொஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுது. இதுக்கு நம்ம சைட் டிஷ் தேங்காய் சட்னி நல்லா பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, தேங்காய் சட்னியும் ரெடி, சொஜ்ஜியும் ரெடி. இதுக்கு நீங்கள் சொஜ்ஜில் தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஆப்ஷனல் தான். தேங்காய் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது கூட நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.